ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 26/10/1971. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். கர்மத்தின் ஆதாரம் உள் உணர்வு. இன்று இல்லறத்தில் இருக்கும் பாண்டவ சேனையின் பட்டியின் ஆரம்பம். தன்னை பாண்டவன் என்று நினைக்கிறீர்களா? தன்னுடைய பாண்டவ சொரூபம் நிரந்தரமாக நினைவில் இருக்கிறதா? அல்லது சில நேரம் தன்னை பாண்டவன் என்று நினைக்கிறீர்கள் மற்றும் சில நேரம் குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிரந்தரமாக தன்னை பாண்டவன், அதாவது பாண்டா, அதாவது வழிகாட்டி என்று புரிந்து கொள்றதுனால எப்பொழுதும் யாத்திரை மற்றும் சென்றடையும் இலக்கை தவிர வேறு ஏதாவது நினைவில் இருக்க முடியுமா? ஒருவேளை வேறு ஏதாவது நினைவு இருக்குது அப்படின்னா அதற்கான காரணம் தன்னுடைய பாண்டவ சொரூபத்தை மறந்துடுறீங்க. நினைவு, அதாவது உள் உணர்வு மாறுறதுனால காரியமும் மாறிடுது. செய்யும் காரியத்தின் ஆதாரம் உள் உணர்வு. பிரவிருத்தி, அதாவது இல்லறம் விருத்தி மூலமாக, அதாவது உள் உணர்வு மூலமாக தன்னுடைய தூய்மையானதாக மற்றும் தூய்மை இல்லாததாக ஆகுது. ஆகையினால பாண்டவ சேனை உள் உணர்வை எப்பொழுதும் ஒரு தந்தையோடு ஈடுபடுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா விருத்தி மூலம் தன்னுடைய முன்னேற்றத்தில் விருத்தி செய்ய முடியும். அதாவது உள் உணர்வு மூலம் தன்னுடைய முன்னேற்றத்தில் வளர்ச்சி செய்ய முடியும். வளர்ச்சிக்கு காரணம் உள் உணர்வு. உள் உணர்வுல என்ன செய்யணும்? ஒருவேளை உள் உணர்வு உயர்ந்ததாக இருக்குதுன்னா இல்லறம் உயர்ந்ததாக இருக்கும். அப்படின்னா சுலபமாக வளர்ச்சி ஏற்படும் அளவுக்கு உள் உணர்வுல எந்த விஷயத்தை வைக்கணும்? உள் உணர்வுல எப்பொழுதுமே ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இதுதான் நினைவில் இருக்கட்டும். ஒரு தந்தை மூலமாக அனைத்து உறவுகள், அனைத்து பிராப்திகள் ஏற்படுது. இது எப்பொழுதும் உள் உணர்வுல இருக்கிறதுனால பார்வையில ஆத்மீக சுரூபம், அதாவது சகோதர சகோதரனின் பார்வை எப்பொழுதும் இருக்கும். எப்பொழுது ஒரு தந்தைக்கிட்ட இருந்து பெற்ற அனைத்து உறவுகளினுடைய பிராப்தியின் நினைவு இழந்த நிலை ஏற்படுதோ அப்பதான் உள் உணர்வு சஞ்சலம் அடையுது. எப்போ ஒரு தந்தையை தவிர வேறு எந்த உறவும் இல்லை அப்படின்னா உள் உணர்வு ஏன் சஞ்சலப்படணும்? உயர்ந்த உள் உணர்வு இருக்கிறதுனால சஞ்சலமான உள் உணர்வு இருக்க முடியாது. உள் உணர்வை உயர்ந்ததாக ஆக்கிடுறீங்கன்னா இல்லறம் தானாகவே உயர்ந்ததாக ஆகிடும். ஆகையினால உங்களுடைய உள் உணர்வை உயர்ந்ததாக ஆக்குனீங்கன்னா இதுவே குடும்ப முன்னேற்றத்திற்கு காரணமாக ஆயிடும். மேலும் முன்னேற்றத்தின் மூலமா கதி சத்கதியை சுலபமாகவே அடைய முடியும். பிறகு இந்த குடும்பம் கீழே விழுவதற்கான காரணம் இருக்காது. அப்படி இல்லற மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்திற்காக உள் உணர்வை சரி செய்யணும். பின்பு உள் உணர்வு சஞ்சலப்படுது என்ற இந்த புகார் முடிவடைஞ்சிடும். நினைவு மற்றும் உள் உணர்வுல எப்பொழுதும் தன்னுடைய நிர்வாண தாமம் மற்றும் நிர்வாண நிலை இருக்கணும். மற்றும் சரித்திரத்துல, அதாவது காரியங்கள்ல பணிவு இருக்கணும். அப்படி நிர்மாணம், அதாவது படைப்பு, நிர்மான், அதாவது பணிவு, மற்றும் நிர்வான், அதாவது உடலை கடந்த நிலை. இந்த மூன்றுமே நினைவில் இருக்கிறதுனால சரித்திரம், அதாவது நடத்தை, கர்த்தவியம், அதாவது கடமை, மற்றும் ஸ்திதி, அதாவது மனநிலை, மூன்றுமே இந்த நினைவின் ஆதாரத்தில் சக்தி நிறைந்ததாக ஆகிடும். அதாவது நினைவில் சக்தி வந்துடுது. எங்கு சக்தி இருக்குதோ அங்கு மூன்றிலும் நினைவிழந்த நிலை வர முடியாது. ஆகையினால நினைவிழந்த நிலையை அகற்றுவதற்காக இந்த சக்தி நிறைந்த நினைவை வையுங்க. இதுவும் மிகவும் சுலபம் இல்லையா? ஒருவேளை சரித்திரத்தில் நிர்மாண நிலை, அதாவது உருவாக்கும் நிலை இருக்குதுன்னா உலக படைப்பிற்கான கர்த்தவியமும், அதாவது காரியமும் தானாகவே நடக்கும். நிர்மாண நிலை என்றால் அகங்கார நிலை. அப்படி அந்த நிர்மாண நிலையில் தேகத்தினுடைய அகங்காரம் தானாகவே முடிவடைஞ்சிடுது.
அந்த மாதிரி நிர்வாண நிலையில் இருந்து எப்பொழுதும் நிர்வாண நிலையில் நிலைத்திருந்து கொண்டே பேச்சில் வருவாங்க அப்படின்னா அந்த பேச்சும் கூட யதார்த்தமாக மற்றும் சக்தி நிறைந்ததாக இருக்கும். எந்த ஒரு பொருளும் எவ்வளவு அதிகம் சக்திசாலியாக இருக்குதோ அந்த அளவு குவான்டிட்டி குறைவாக இருக்கும். ஆனால் குவாலிட்டி, அதாவது தரம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எப்பொழுதும் நிர்வாண நிலையில் நிலைத்திருந்து பேச்சில் வந்தாங்க அப்படின்னா பேச்சில் கூட வார்த்தைகள் குறைவாக இருக்கும், ஆனால் சக்திசாலி அதிகமாக இருக்கும். இப்பொழுது விஸ்தாரம் அதிகமாக செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் எப்படி எப்படி சக்திசாலியான நிலையை உருவாக்கி கொண்டே போறீங்களோ உங்களுடைய ஒரு வார்த்தையில் 1000 வார்த்தையின் ரகசியம் அப்போ அடங்கியிருக்கும். அதன் மூலம் வீணான பேச்சு தானாகவே முடிவடைஞ்சிடும். முழு ஞானத்தினுடைய சாரம் சிறிய பேட்சில் அடங்கியிருக்கு. முழு கடலும் இந்த சிறிய படத்தில் சார ரூபத்தில் அடங்கி இருக்குது. அந்த மாதிரி உங்களுடைய ஒரு வார்த்தை கூட அனைத்து ஞானத்தின் ரகசியங்கள் நிரம்பியதாக வெளியாகும். அப்படி பேச்சில் கூட சக்தி நிரப்பணும். உள் உணர்வு மற்றும் பேச்சில் சக்திசாலியாக ஆகிவிடுறீங்கன்னா காரியமும் எப்பொழுதும் யதார்த்தமானதாக மற்றும் சக்திசாலியானதாக ஆகிடும். இங்கு பேட்டரியை, அதாவது ஆத்மாவை சார்ஜ் செய்வதற்காக வந்திருக்கீங்க. ஆகினால பேட்டரியை சார்ஜ் செய்வதற்காக எப்பொழுதும் தன்னை உலக படைப்பு செய்வதற்கான இன்சார்ஜ், அதாவது பொறுப்பில் இருக்கிறவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. ஒருவேளை எப்பொழுதும் தன்னை இந்த உலக காரியத்தின் இன்சார்ஜ், அதாவது பொறுப்பாளின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்பொழுதும் பேட்டரி சார்ஜ் ஆகி இருக்கும். இந்த சார்ஜிலிருந்து தன்னை மறந்தவராக எப்பொழுது ஆகுறீங்களோ அப்போ பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆக ஆயிடுது. ஆகையினால எப்பொழுதும் தன்னை இந்த காரியத்தில் இன்சார்ஜ் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. மேலும் தன்னுடைய பேட்டரி சார்ஜ் ஆவதற்கான அந்த சார்ட்டை அடிக்கடி சோதனை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு பொழுதும் எண்ணம் மற்றும் காரியத்தில் மற்றும் ஆத்ம நிலையில் டிஸ்சார்ஜ் ஆகாது. பிறகு இந்த புகார், அதாவது பலகீன நிலை முடிவடைஞ்சிரும். இதுவும் புகார் தான் இல்லையா? அனைவரிடமும் இந்த புகார் தான் அதிகமாக இருக்குது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா தன்னை எப்பொழுதும் அந்த மாதிரி உயர்ந்த காரியத்தின் பொறுப்பாளர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. என்ன காரியம் நான் செய்வேனோ என்னை பார்த்து மற்றவங்க செய்வாங்க, இதுவோ இருக்கவே இருக்குது. ஆனால் இந்த ஸ்லோகனை இன்னும் ஆழமான ரூபத்தில் எப்படி தாரணை செய்வது? இந்த பாண்டவர்களுடைய பட்டிக்காக ஒரு ஆழமான ஸ்லோகன் அவசியம். அது எது? எப்படி என்ன காரியத்தை நான் செய்வேனோ என்னை பார்த்து மற்றவர்கள் செய்வாங்க அப்படிங்கிற இந்த ஸ்லோகனை சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆத்மா என்னுடைய உள்ளுணர்வு எப்படி இருக்குமோ அதுபோல் வாயுமண்டலம் உருவாகும். அப்படி எப்படி என்னுடைய உள்வுணர்வும் அப்படி வாயுமண்டலம். அப்படி இந்த வாயுமண்டலத்தை மாற்றத்தில் கொண்டு வருவது உள்வுணர்வு. காரியத்தை விட உள்வுணர்வு சூட்சமமானது. இப்போ காரியத்தின் மேல் மட்டும் கவனம் கொடுக்கக்கூடாது. ஆனால் உள் உணர்வினால் வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பாளி கூட நான் தான். வாயுமண்டலத்தை சதோ பிரதானமாக யார் ஆக்குவாங்க? நீங்கள் அனைவரும் பொறுப்பில் இருக்கிறவங்க தான் இல்லையா? ஒருவேளை இந்த ஸ்லோகன் எப்பொழுதும் நினைவில் இருக்கும் அப்படின்னா பின்பு உள் உணர்வில் சஞ்சலம் ஏற்படுமா? குழந்தை கூட எப்பொழுது சஞ்சலம் செய்யுது? எப்பொழுது ஃப்ரீயாக இருக்குமோ அப்போதான். அப்படி எப்பொழுது உள்வுணர்வில் இவ்வளவு பெரிய காரியத்தின் நினைவு குறைவாக இருக்குதோ அப்போ அந்த உள்வுணர்வும் சஞ்சலப்படுது. ஒருவேளை மிகவும் சஞ்சலம் செய்யும் குழந்தை பிஸியாக இருந்தும் கூட சஞ்சலத்தை விடுவதில்லை அப்படின்னா அதற்கு வேறு என்ன வழி இருக்குது? இதே புகார் இன்று வரை கூட இருக்குது. உள் உணர்வை நினைவில் மற்றும் ஞானத்தில் பிஸியாக வைப்பதற்கு முயற்சியும் செய்கிறோம், இருந்தாலும் சஞ்சலம் ஆகிடுது அப்படின்னா அந்த மாதிரியானவங்களுக்கு என்ன செய்யணும்? அதற்கு எப்படி சஞ்சலம் செய்யும் குழந்தைக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு பந்தனத்தில் கட்டி போடுவதற்காக முயற்சி செய்யப்படுது. அது ஸ்தூலமாக கட்டி போடுவதனால அல்லது வார்த்தை மூலமாக ஏதாவது ஒரு பிராப்தியினுடைய ஆதாரத்தை கொடுத்து அவரை தன்னுடைய அன்பில் கட்டி போடுறாங்க. அதே மாதிரி
புத்தியை மற்றும் எண்ணத்தையும் ஏதாவது ஒரு பந்தனத்தில் கட்டி போடணும். அந்த பந்தனம் எது? எங்கேயாவது புத்தி செல்லுது அப்படின்னா முதல்ல அதை சோதனை செய்யுங்க. சோதனை செஞ்சதுக்கப்புறம் எங்கு எண்ணம் மற்றும் உள்ளுணர்வு செல்லுதோ அந்த தேகதாரி மற்றும் லௌகீக பொருளை மாற்றம் செய்து கொண்டே இந்த தேகதாரி மற்றும் லௌகீக பொருளை அலௌகிக அழியாத பொருளோடு ஒப்பிடும் நினைவை கொண்டு வாங்க. அதாவது ஒரு தேகதாரியின் உள்ளுணர்வு சஞ்சலப்படுதோ, எந்த உறவில் சஞ்சலமாகுதோ அதே உறவின் நடைமுறை அனுபவத்தை அழியாத தந்தை மூலமாக செய்யுங்க. உதாரணமாக, குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவரினுடைய உள்ளுணர்வு சஞ்சலப்படுத்துதுன்னா அதே உறவின் அலௌகிக அனுபவத்தை அனைத்து உறவுகளுக்கு உரிய தந்தை மூலமாக பிராப்தி செய்யுங்க. அப்படி முழுமையான பிராப்தி எப்பொழுது ஏற்பட்டுடுதோ பின்பு சஞ்சலப்படுவது முடிவடைஞ்சிடும். புரிந்ததா? ஒருவேளை அனைத்து உறவுகள் மற்றும் அனைத்து பிராப்தியும் ஒரு தந்தை மூலமாக ஏற்பட்டுடுதுன்னா மற்ற பக்கங்களில் புத்தி சஞ்சலப்படுமா? அப்படி ஒரே ஒரு மிகப்பெரிய பந்தனம் இதுதான். தன்னுடைய சஞ்சல உள்ளுணர்வை அனைத்து உறவுகளின் பந்தனத்தில் ஒரு தந்தையுடன் கட்டி போட்டிங்கன்னா அனைத்து சஞ்சலமும் சுலபமாகவே முடிவடைஞ்சிடும். மேலும் வேறு ஏதாவது உறவு மற்றும் பிராப்தியின் வாய்ப்பே தென்படலை அப்படின்னா உள்ளுணர்வு எங்கே செல்ல முடியும்? அப்படி தன்னைத்தானே அந்த மாதிரி கட்டி போடுங்க. புராணங்களில் சீதாவை கோட்டிற்குள்ளேயே இருப்பதற்கான கட்டளை இருந்தது அப்படிங்கிற அந்த காட்சி மிகவும் பிரசித்தி பெற்றது. அப்படி ஒவ்வொரு அடி எடுத்து வைத்தும் ஒவ்வொரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டே தன்னை தந்தையின் கட்டளை என்ற கோட்டுக்கு உள்ளேயே இருப்பதாக புரிஞ்சிக்கிங்க. எப்போ எண்ணத்தில் கூட கட்டளை கோட்டிற்கு வெளியே வரீங்களோ அப்போ வீணான விஷயங்கள் முற்றுகையிடுது. ஆகையினால எப்பொழுதும் கட்டளையின் கோட்டிற்கு உள்ளேயே இருந்தீங்கன்னா எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பீங்க. எந்த விதமான ராவணனுடைய சமஸ்காரமும் முற்றுகையிடாது. மேலும் அவ்வப்பொழுது தன்னுடைய நேரத்தை இதே விஷயங்களை அகற்றுவதற்காக வீணாக இழக்க மாட்டீங்க. முற்றுகையும் வேண்டாம், அடிக்கடி நேரமும் வீணாகாது. ஆகையினால இப்போ கட்டளையை எப்பொழுதும் நினைவில் வச்சுக்கணும். அந்த மாதிரி கட்டளைப்படி நடப்பவராக ஆவதற்காகத்தான் பட்டியில் வந்திருக்கீங்க இல்லையா? எனவே ஒரு எண்ணம் கூட கட்டளைக்கு புறம்பானதாக இருக்க வேண்டாம் என்று அந்த மாதிரி பயிற்சி செய்து செல்லுங்க. அந்த மாதிரி கட்டளைப்படி நடக்கிறவங்க அப்படிங்கிற திலகம் நினைவில் இடப்பட்டதாகவே இருக்கட்டும். இந்த திலகத்தை இடுங்க. பின்பு முதல் நம்பரில் யார் வராங்கன்னு பார்க்கலாம். இந்த திலகத்தை தாரணை செய்வதில் முதல் பரிசு பெறுபவர் யாராக இருப்பாங்க? நல்லது. வரதானம்: இல்லறத்தில் இருந்து கொண்டே என்னுடையது என்பதை தியாகம் செய்யக்கூடிய உண்மையான ட்ரஸ்டி மாயாவை வென்றவர் ஆகுக. உண்மையான ட்ரஸ்டி மாயாவை வென்றவராக ஆகணும் அப்படின்னா என்னுடையது அப்படிங்கிறத தியாகம் செய்ய சொல்கிறாங்க பாபா. நீங்கள் இல்லறத்தில் இருங்க, ஆனால் என்னுடையதுங்கிறத தியாகம் செய்யுங்க. அப்போ உண்மையான ட்ரஸ்டி மாயாவை வென்றவராக ஆகலாம்ங்கிறாங்க. பாபா விளக்கம் கொடுக்குறாங்க. எப்படி அசுத்தத்தில் கிருமிகள் உற்பத்தி ஆகுது, அதே மாதிரி எப்போ என்னுடையது என்பது வருது அப்படின்னா மாயாவினுடைய பிறப்பு ஏற்படுது. மாயாவை வென்றவராக ஆவதற்கான சுலபமான வழி தன்னை எப்பொழுதும் ட்ரஸ்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. பிரம்மா குமார் அப்படின்னா ட்ரஸ்டி. ட்ரஸ்டிக்கு எதன் மேலும் பற்றுதல் இருப்பது கிடையாது. ஏன்னா அவரிடம் என்னுடையது என்பது இருப்பது கிடையாது. குடும்பஸ்தன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மாயா வரும். மேலும் ட்ரஸ்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மாயா ஓடிடும். ஆகினால் விலகியவராக இருந்து பின்பு இல்லறத்தில் காரியத்தில் வந்தீங்கன்னா மாயா ப்ரூஃப் ஆக இருப்பீங்க. மாயாவால் தாக்க முடியாதவராக இருப்பீங்க. ஸ்லோகன்: எங்கு அபிமானம் இருக்குதோ அங்கு அவமானத்தின் ஃபீலிங் அவசியம் வரும். எங்கு அபிமானம் இருக்குதோ அங்கு அவமானத்தின் ஃபீலிங் அவசியம் வரும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.